அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூரில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழை பெய்து வருவதை தொடர்ந்து கடலூரில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்ய தொடங்கியிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அதிக கனமழை எச்சரிக்கை விடுபட்டுள்ளதால் இன்று கடலூர்ல பள்ளிக்கு மட்டும் மாவட்ட ஆட்சியர் விடுமுறை விட்டிருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சாத்தனூர் அணையிலிருந்து 13,000 கன அடி தண்ணீரானது இப்ப திறந்து விடப்பட்டிருக்கும் நிலையில மாவட்ட ஆட்சியர் கடலூர் மாவட்ட தென்மலை ஆற்று கரையோர உள்ள பகுதியில ஒலிபெருக்காத ஆட்டோவில் ஒலிபெருக்கின் மூலம் வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. அந்த தாழ்வான பகுதி மற்றும் கரை உடைப்பு ஏற்பட்டுள்ள பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று தங்குமாறு மாவட்ட ஆட்சியர் மூலம் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தற்சமயம் மாவட்ட ஆட்சியர் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 13,000 கன அடி நீர் வருவதால் அந்த பகுதிகளில் மீண்டும் ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடிய இந்த நிலையில மாவட்ட ஆட்சியர் அந்த உடைப்பு ஏற்பட்ட பகுதிகளில் நடைபெற்ற ஒரு பணிகளை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அந்த பகுதிகளை கரைகளை பலப்படுத்துமாறு அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கரையோர பாதுகாப்பான பகுதிகளில் சென்று தங்குமாறும் மாவட்ட நிர்வாகம் மூலம் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை மூலமாக அவர்கள் பாதுகாப்பு மையங்களில் தங்குமாறும் தற்சமயம் மாவட்ட ஆட்சியர் சிடி ஆதித்ய செந்தில்குமார் அறிவுறுத்தியிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.